முதல்ல நான் சொல்ல விரும்புறது வந்து நேற்று ஒரு ப்ரௌடான மூமெண்ட்டு. இந்தியன் விமன்ஸ் டீம் வந்து வேர்ல்ட் கப் லிஸ்ட் பண்ணது வந்து ஒரு மிகப்பெரிய அதிகாரி. முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை மறுபடியும் இங்கே முன்னாடி நான் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட் நம்ம எல்லாருக்கும். அந்த ஆனந்தத்தோடு இன்றைக்கி இங்கே வந்து அந்த ஃபீல் குட்டோட இந்த ஃபீல் குட் ஆக்டிங் ஸ்கூலை வந்து நான் வந்து துவக்கி வைப்பது நான் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இதில் வீரா சொன்ன மாதிரி, நமிதா சொன்ன மாதிரி, ஐ மீன் வித் தம் அண்ட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தை ஹேவ் இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னா நமிதா இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அதனால தான் அவர் வந்து கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொன்னேன். பார்த்துக்கோங்க, ஹீரோயினை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். ரெண்டாவது ஐ ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு கோ டு திருப்பதியில் போயிட்டு நான் டச்சிங் மூமெண்ட்னு சொல்லணும்னா நானும் ராதிகாக்காக போயிருந்தோம். அங்கே போனால் அவங்க மேடைக்கு போகும்போது கணவர் அங்கே உட்காந்துருக்காங்க. மேடைக்கு போனால் நமிதா கேம் ரன்னிங் டு மீ, fell on my feet and took the blessings. Still I cannot forget. So these are the qualities I find in Namita. அவங்க வந்து கூப்பிட்டு இந்த பள்ளி ஒன்று துவங்கி இருக்கும், நீங்கள் வரணும்னு சொன்னால் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக வரேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் வந்திருக்கேன். ஆனால் இவ்வளோ பேர் வந்து சந்தோஷமாக இருக்க காரணம் என்னென்னா, ஒரு ஆக்டிங் ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லும் போது அதை வந்து உலகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. அதுக்கு நமிதா சொன்ன மாதிரி, நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் வந்து ஒரு ஆக்டரோ ஆக்ட்ரஸோ வரதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் என்று சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொசிஷனை வந்து இறைவன் கொடுத்துருக்கான்னு நான் சொல்லுவேன். அது வந்து முக்கியமாக இன்றைக்கி வர ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸ்க்கு இது சாதாரண ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. இது மக்களை மகிழ்விப்பது ஒரு புறம் இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்தானம், அது மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தை இறைவன் கொடுத்துருக்கான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு இருக்கும்போது கூட, சார் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா சார், இருங்க நான் சாமி கும்பிட்டு சாமி கும்பிடுங்க அப்புறம் எடுத்துக்கலான்னு சொன்னால் கூட, இல்லைங்க சாமிக்கு தான் இருக்கும், நீங்கள் போயிருவீங்களே அப்படிம்பாங்க. அப்போ அந்த ஒரு முக்கியத்துவத்தை இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிறான். பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்கலாம், ஆனால் நம்ம தான் அடையாளம் கட்டப்படுறோம். அப்படி இருக்கும்போது we have a moral responsibility to do something to the society, give back something to the society. அப்படி இருக்கும்போது பல டேலண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஊர்லேருந்து கிளம்பி வந்து எப்படி வந்து கஷ்டப்பட்டு அவங்க வந்து முன்னுக்கு வரதுக்கு முன்னாடி தி ஆக்டிங் நுவான்சஸை கற்றுக்கணும் அப்படின்னு பார்க்கணும். நான் வந்து எந்த ஸ்கூலுக்கு நான் போகல. வாட் ஐ ஃபெல்ட், மனசில் என்ன தோணுதோ, இந்த கேரக்டர் நடித்தா எப்படி இருக்கும், ரிமோட் பண்ணால் எப்படி இருக்கும், இதை நினச்சி தான் நான் வந்து நடிக்கிறேன்னு சொல்லி நேச்சுரல் ஆக்டர், என்னோட மெத்தட் ஆக்டர். ஸோ அதனால் என்ன வந்து அந்த கேரக்டரை புரிஞ்சுட்டு நடிக்க வந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஸ்கூலில் வந்து இந்த ஸ்டூடெண்ட்டு மாணவர்களுக்கும் ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸ் இருக்காங்க. நிறைய சோஷியல் மீடியா ஹேண்டல்ஸ் எல்லாருமே அவங்களுடைய ஆக்டிங் ஸ்கில்ஸை காமிச்சிடுறாங்க. நிறைய ரீல்ஸ் போடும்போது இவங்க நல்லா இருக்காங்களேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துடுது இன்றைக்கி. ஸோ நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் இதெல்லாம் மீறி மெம்பர்ஸ் இல்லாமல் தேர் ஆல்சோ கோயிங் ஃபார் சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் இருக்கிறவங்கலாம் நீங்கள் வந்து இன்றைக்கி படத்தை போடுறதுங்க வாய்ப்பை உருவாக்கி கொண்டு விடார்கள். அவங்களா உருவாக்கிட்டாங்க. அதை இன்னும் கொஞ்சம் சிசில் பண்ணால், இன்னும் கொஞ்சம் திட்டினால் எப்படி இருக்கும் தான் நான் பார்க்குறேன். அந்த டேலண்ட்ஸ் வந்து தி கோட் பேசிக் ஆடிஷன் பண்ணும்போது சரி, எப்படி வந்து பேசணும், எப்படி வாய்ஸை கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி அவங்க பாடி லாங்குவேஜ் இருக்கணும், எப்படி அந்த கேரக்டராகவே இங்கே மாறணும், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறது வந்து ஒரு ஸ்கூல் தேவைப்படும். ஆக்டிங் ஸ்கூலாக இருந்தாலும் சரி. இப்போ கிரிக்கெட்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, நான் வெற்றி பெற்றதுனால அதை பற்றி பேசுகிறேன். இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரோக் பண்ணுறாங்க, ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக் பண்ணுறாங்கன்னா அதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருந்துகிட்டே இருக்குன்னா ஒரு டெக்னிக்கலாக இப்படி கொண்டு போகிறத கொஞ்சம் இப்படி டேர்ன் பண்ணி பண்ணுங்கள் சார், கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்கன்னா தட் மே பி வெரி எஃபெக்டிவ். அதே மாதிரி ஆக்டிங்கில் எனக்குலாம் நடிக்க தெரியும், டைலாக் சொல்ல தெரியுங்கிறது ஒரு வேற. உணர்ந்து சிலது இந்த இடத்துல பாஸ் பண்ணுங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் ஏற்றுங்க இறக்குங்க, இதெல்லாமும் கற்றுக் கொடுப்பது தான் அந்த ஸ்கூல். ஸோ டெஃபினெட்லி ஃபீல் குட் வந்து நல்ல ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஏன்னா எனக்கு சூப்பர் குட் வந்து 13 படம் பண்ணியிருக்கேன். ஜோதி சார் 100 படம் பண்ணியிருக்காங்கன்னா அதில் வந்து 13% படம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அந்த குட் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபீல் குட் பேர் வச்சுருக்கீங்க. அந்த ஃபீல் குட் டெஃபினெட்லி வில் கம் அக்ராஸ் டு தி பீப்புள். அண்ட் இந்த ஸ்கூலுக்கு வாங்க. பல பள்ளிகள் இருக்கிற ஆக்டிங் ஸ்கூல் இருக்குது. பல பேர் ப்ரைவேட்டாகவும் சொல்லிக் கொடுக்குறாங்க. அவங்களும் வந்து அவங்களுடைய முயற்சியில் வெற்றி பெறட்டும். இங்கே ஃபீல் குட் ஆக்டிங் ஸ்கூலும் வெற்றி பெறட்டும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார், இங்கே நிறைய ஆக்டிங் ஸ்கூல் இருக்குது சார். என்னன்னா சார், ஆக்டிங் எல்லா இடத்துலையும் சொல்லிக் கொடுக்கலாம் சார். எல்லா இடத்துலையும் ஆக்டிங் ஒரு இருக்கும். ஆனால் பட் யார் சொல்லிக் கொடுக்குறாங்கன்றது ஒன்று இருக்கும். ஸோ நான் ஐ காட் த பெஸ்ட் ஃபேக்கல்ட்டி. இவங்க இல்லாமல் இன்னும் நிறைய இருக்குது சார். நாங்கள் இந்த கோர்ஸ் ஆஃப் சார் சொன்ன மாதிரி there are two ways of going sir. One is by experience, one is by crafting the profession. So அந்த காலத்தில் டைம் இருந்துச்சு சார். ஓகே, இப்போ டைம் கிடையாது. அண்ட் த பட்ஜெட் ஆஃப் மூவி ஹஸ் கான் பியாண்ட். ஸோ எப்படி, எங்கே, யார் எப்பன்றது ஒரு முக்கியமாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். மோர் ஓவர் 100% குவாலிட்டி எஜுகேஷன். பிகாஸ் as I said, சார் வந்து 10 years of education in the acting
சார் வந்து 15-20 இயர்ஸ் ஆஃப் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, born in ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அம்மா வந்து ஃபைட் மாஸ்டர்லேருந்து, ஃபைட்டர்லேருந்து, அப்பா ஆக்டர் டிரெக்டர்லேருந்து. ஸோ வி ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ப்ராக்டிகாலிட்டி ப்ளஸ் எஜுகேஷன். எஜுகேஷன் குவாலிட்டியில் 100% சார். அண்ட் மோர் ஓவர் நெக்ஸ்ட் திங் என்னன்னா, சார் சொன்ன மாதிரி தேர் இஸ் அ நீட் ஆஃப் நெட்வொர்க்கிங். எனக்கு ஸ்கில் நல்லா தெரியும் சார், நான் நல்லா ரீல்ஸ் பண்ணுறேன் சார். 10,000 பீப்புள் ரீல்ஸ் பண்ணுறாங்க, அதில் ஒருத்தருக்கு தானே சார் கிடைக்குது. மற்றவங்களுக்கு நெட்வொர்க்கிங் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் இல்லையா சார்? ஸோ நான் ஆஸ் அ ஃபீல் குட் ஸ்கூல் ஆஃப் ஆக்டிங்காக ஃபோக்கஸ் பண்ணுறது, பை நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் 3 இயர்ஸ் இந்த ஸ்கூல்லேருந்து ஒரு 10 பேர் ஆக்டர்ஸ் மெயின் லீட் ஆக்டர்ஸாக வரணும், மெயின் லீட் ஆக்ட்ரஸஸாக வரணும், டிரெக்டர்ஸாக வரணும். நாங்கள் வந்து இப்போ ஒரு வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் நான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கேன், வெரி யங்கர். ஸோ ஏஜ் ஆர் எனி நாட் ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் ஐ வாண்ட் டு பிரேக் இட் அண்ட் கிவ் எவ்ரி ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி. நாட் ஓன்லி லேர்ன் பண்ணதை கிராஃப்டாக கொண்டு போகும் சார். சார் எத்தனை மாதம் கோர்ஸ் சார்? 3 மாதமா ஒரு கோர்ஸ்? சார் என்னோட பர்சனல் ஒப்பீனியன், ஐ வாண்ட் டு கீப் ஃபார் 1 year and 6 months. பட் இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக 3 monthsல பண்ணுங்க, 10 daysல பண்ணுங்கன்றாங்க. ஆக்சுவலி சாரி டு இன்டரப்ட், செல்லத்த வாட்டி நம்மளுக்கு கால் வரும், 3 daysல 3 நாள்ல ஃபினிஷ் பண்ண முடியுமா அந்த மாதிரி கேள்வி கூட கேக்குதா? 3 days. அது ஏன்னா சில பேருக்கு full ஆடிஷன் acting course பண்ண வந்திருக்கும், முடியுமா? ஆடிஷன் வரும்போது உடனே ஏதாச்சும் தெரிஞ்சுட்டு போயிடலாமா அப்படின்றது இருக்கலாம். ஆமா. பட் அப்படிலாம் கற்றது கைமண அளவுக்கு அல்லாதது உலகம். இன்னைக்கு வரைக்கும் நானும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன், ஆமா. ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஆக்டிங் இஸ் நாட் இமீடியட்டாக ஒன்று சுடச்சுடலாம் பண்ண முடியாது. அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜீனியஸ் பர்சன் அதுக்காக திடீர்னு சில டேலண்ட்ஸ் ஆஃப் கிரிக்கெட் திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்தோடனே செஞ்சுரி அடிச்சுட்டே இருப்பாங்க. அது வந்து மேபி அது காட் கிஃப்டாக இருக்கலாம். அந்த கிஃப்ட் எல்லாருக்கும் கிடைக்காது. ஸோ யூ ஹேவ் டு ட்ரெயின் ஃபார் எவ்ரிதிங். அப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ நான் ட்ரெயின் பண்ணாமல் நான் வந்தேன்னு சொன்னால் கூட நான் ஸ்கூலில் காலேஜ்லலாம் வந்து பிளேஸில் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு பேசிக்காக எடுத்துக்கலாம். பட் ஃபேஸிங் த கேமரா, ஆக்டிங், பீங் ஆன் ஸ்டேஜ், டயலாக் டெலிவரி, பேசுறது, நடிக்கிறது எல்லாமே அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஃபியரை நீங்கள் போக்கணும். அதுக்கப்புறம் கேமரா ஃபியரை போக்கணும். இதெல்லாம் இருக்குன்னா நீங்கள் வந்து ஸ்கூலில் போயிட்டு அந்த ஃப்ரீயாக மைண்டை வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நான் நினைக்கிறேன். அது இங்கே சொல்லிக் கொடுக்கலாம். ஃபீஸ் எவ்வளோ சார் வாங்குறீங்க? Sir, fees, I wanted to qualify the students first. சார் நீங்கள் சொன்னது சோஷியல் மீடியாவில் சொல்லுங்களா, நீங்கள் நிறைய கிளாஸஸ் நிறைய எல்லாமே பேமெண்ட் பண்ணி பண்ணுறாங்க. ஆனால் வாய்ப்புன்னு சொல்லிட்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் அந்த மாதிரியான இருக்கிறவங்களுக்கு தான் வந்து சினிமா ஃபீல்டில் வாய்ப்பு இருக்கும். இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? இல்லை கண்ட்ரோல் பண்ண முடியாது சார், அவங்களும் டேலண்ட் தானே, அவங்களை கண்ட்ரோல் பண்ண சொல்ல. இந்த ஸ்கூல்லேருந்து வரவங்க ரீல்ஸ் பண்ணுறதோ இல்லாட்டி ஸ்மால் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதோ அதை வந்து யூடியூப்பில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள், அவங்களும் வந்து மக்கள் பார்த்துருக்கோம். அப்போ இங்கே இருந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா? இண்டிவிஜுவலாக வீட்டில் உட்காந்து நிறைய பேர் பண்ணுறாங்க, நிறைய கண்டென்ட் பார்க்க நல்லா நடிக்கிறாங்க எல்லாரும். ஸோ அவங்களுக்கு வாய்ப்பு வரதானே செய்யும். அது வந்து ஒன் ஃபார்ம் ஆஃப் கமிங் டு ஃபிலிம்ஸ். அதனால தான் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. இங்கே இருக்கவங்கள எக்ஸ்போஸ் பண்ணுறது இவங்களுடைய கடமை. இல்லை நிறைய சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது, இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாமே புதுசாக யூடியூப்லேருந்து வர முடியும். இல்லை அது சேஞ்சிங் டைம்ஸ் இருக்குது. இப்போ நானே வந்து சோஷியல் மீடியாவில் போடணும் அப்படின்னு வந்துருச்சு, நிலைமை நான் போட வேண்டியது, ரெண்டு மாதிரி நடித்தேன் அப்படின்னு சொல்லி. We have to compete with others. It's a competitive world. So முதல்ல வந்து every field competition தானே. அதனால நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும்ல, நீங்கள் வந்து போட்டிக்கு வந்து தயாராகிடணும். அதனால டிஸ்கரேஜ் ஆக வேண்டாம். நீங்கள் அப்படி பார்த்தா நீங்கள் வந்து we have to go into memberships எல்லாம் போகணும். நீங்கள் அப்படி பார்த்தா எல்லாரும் மெம்பரை வச்சு நடிக்கிறாங்க இல்லையா? அப்படி பார்க்க முடியாது. எல்லாருமே டேலண்ட் இருக்குது, அவங்க படத்தில் யூஸ் பண்ணிடலான்னு வந்துடுறாங்க. ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நாட் பீங் ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு டேலண்ட்டை பார்க்குறாங்க, நல்லா இருக்காங்களே இவங்க வந்து படத்தில் வந்து நடிக்கிறாங்களான்னு கேட்கக்கூடிய வாய்ப்பை அவங்க உருவாக்கிக்கிறாங்க. ஸோ அவங்கள உடனே மெம்பர் ஆனதான் நடிக்கணும்னு சொல்கிறதுக்கு வந்து ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இல்லை. ஸோ டேலண்ட் இஸ் பீன் ரெகக்னைஸ்ட். டேலண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் கிளாமர் தான் வந்து அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் பார்க்குறாங்க. எனக்கு தெரியும், நான் கிளாமர்லாம் பார்க்குறது டேலண்ட். நீங்கள் கிளாமர் பார்க்குறீங்க. இது ஒரு பொலிட்டிக்கல் கொஸ்டின் இருக்குது. ஆனால் ஆக்டிங் வந்திருக்காங்க. நாங்கள் இப்போ வந்து ஃபண்டமெண்டலாக 3 months கோர்ஸாக வச்சுருக்கோம். அண்ட் we are also coming up with direction into that also. ஏன்னா இங்கே அந்த டைரக்டர்ஸும் உருவாக்கி இங்கே இருக்கிற ஆக்டர்ஸுக்கும் அதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாக்கணுன்றது தான் என்னோட கோல். ஸோ ஆஸ் ரைட்லி செட், என்னோட லைக் we have a plan. நான் நேற்று கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த டைமில் எவ்ரி பர்சன் ஷுட் பி அன் இன்ஃப்ளூயன்சர்.
நான் ஆக்டராக இருக்கேன், நான் ஆக்டர் தான், ஸ்க்ரீனில் தான் நடிப்பேன்னு கிடையாது. வி ஷுட் எல்லாருமே டெய்லி கம்யூனிகேஷனில் இருக்கணும். இருக்கிறதுக்கு ஒரே பிளாட்ஃபார்ம் சோஷியல் மீடியா. ஸோ எஸ்டர்டே ஒரு ஸ்டூடெண்ட் கூட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது அதுதான் சொன்னேன், வி வில் ஆல்சோ ஹெல்ப் தெம் டு க்ரோ தேர் சோஷியல் அவேர்னஸ். ஏன்னா நாங்கள் அந்த கிளாஸ் நடக்கும்போதே அவங்களுக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிட்டே வரும். அந்த 90 days அவங்க முடிக்கிறதுக்குள்ள ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்க, ஒரு 500 ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, 1,00,000 மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடணும் ஃபர்ஸ்டே. ஏன் இந்த கேப் வருது அப்படின்ட்டு நான் பர்சனல் ஐடென்டிஃபை பண்ணும்போது, ஸ்கில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, பட் டியூ டு லேக் ஆஃப் நெட்வொர்க்கிங் அண்ட் டியூ டு லேக் ஆஃப் ரைட் பிளேஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ வி ஆர் ட்ரைங் டு கிரியேட் தட் பேஸ். ஆக்டிங்க்கு கிளாஸஸ் வைக்கிறாங்க, அவங்க ஆக்ட் பண்றாங்க. ஆனா இப்போ உள்ளவங்க வந்து ஆக்டிங் 100 படம் 50 படம் ஆக்ட் பண்ணிட்டா டக்குன்னு வந்து அரசியலுக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. சோ அதுக்கும் ஒரு அரசியல் மாதிரி ஒரு ஸ்கூல் ஏற்பாடு பண்ணிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். வெரி குட் கொஸ்டின். உண்மையிலே நான் பாராட்டுறேன். என்னன்னா அதுக்கு எந்த குவாலிஃபிகேஷன் இல்லை நீங்க சொல்ல வரீங்க. அப்படி எடுத்துக்கலாமா உங்க கேள்வி? அந்த மீனிங்ல தான் நான் சொன்னேன். அந்த மீனிங் நீங்க சொல்லாதனால நான் சொல்லிடுறேன். அப்ப அது யார் வேணா வரலான்றது. இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, எனிபடி கேன் கம் டு பாலிடிக்ஸ். ரெண்டாவது, நீங்க இங்க நடிச்சிட்டு இருக்கிறவங்க வந்து பாலிடிக்ஸ் பண்ண பிறகு பாலிடிக்ஸ்ல போய் நடிக்காதீங்க. அங்க உண்மையா இருந்தா அது நல்லா இருக்கும். கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆமா, கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு லீடரும் ஹீரோ பேசின டயலாக் ஃபுல்லா பாலிடிக்ஸ்ல பேசுறாங்க. பொலிட்டிக்கல் டயலாக் ஃபுல்லா அது மக்கள் புரிஞ்சுக்கணும். என்ன பேசுறா மக்கள் புரிஞ்சு, ஒவ்வொருத்தருடைய குவாலிட்டி என்ன, அவங்க எப்படி வந்து பண்றாங்க, மக்களுக்கு என்ன சேவை செய்ய வந்திருக்காங்க, அந்த உணர்வுகளை சிறப்பாக வெளிப்படுத்தி, அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தி மட்டும் இல்லை, செயல்படுத்துகின்ற திறமையை உருவாக்கினால் மக்களுக்கு நல்லதுதான். 2026ல மாற்றம் வருமா? மக்கள் நாலேஜ் பண்ணி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும். 2026 வந்து மாற்றம். 2026 இன்னும் நவம்பர் டிசம்பர் இருக்கு. நாளைக்கு என்ன நடக்கும் எனக்கே தெரியல. எனக்கு தெரியாது. எப்படி தெரியும்? நாளைக்கு இருக்குனாலும் எனக்கு தெரியாது. பாஸ், நாளைக்கு என்ன நடக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. சரத்குமார் சார், நீங்க பாலிடிக்ஸ்ல இருக்கீங்க, சினிமாவுக்கு என்ன கேளுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ஒரு கருத்தை சொல்லும்போது ஒரு நடிகரா சொல்றாங்களா இல்ல ஒரு அரசியல்வாதியா சொல்றாங்களா? எனக்கு மற்றவங்களை பத்தி எனக்கு தெரியாது. நான் என்ன பத்தி சொல்றேன்னா, நான் வந்து படத்துல வந்து நான் நடிக்கும்போது நான் வந்து ஒரு பாலிட்டிஷியன்ற மறந்துட்டு அங்கே நடிக்கிறேன். அந்த கதாபாத்திரம் என்ன கேட்கின்றதோ அது நடிப்பேன். அதில் வந்து நான் சேர்ந்திருக்க இயக்கத்தை வந்து வேற மாதிரி சொல்ல வேண்டிய கருத்து வந்து அதை கொஞ்சம் கேட்பேன். எதுக்கு இப்படி சொல்றீங்க, இது சொல்லணுமா, அவசியமானு கேட்பேன். தட் லிபர்ட்டி இஸ் லெஃப்ட் வித் மீ as an actor. ஸோ என்னை பொறுத்தவரை மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் சொன்ன இந்த நல்ல கருத்துக்கு இந்த படத்தை இந்த மாதிரி சொன்னீங்க, நல்ல கருத்தான்னு கேட்கக்கூடாது. இதுக்கு தனியாக ஒரு சர்ச்சை வச்சுக்குவோம். ஐ எம் ரெடி டு மீட் யூ another 15-20 days நான் 400 பேரை கூப்பிட்டு உங்கள் சகோதர சகோதரிகள் எல்லாம் அழைத்து, நான் வந்த அந்த தொழிலிருந்து அங்கிருந்து என்ன கேள்வி கேட்குறீங்க, நான் இங்கே நானும் அங்கிருந்து இங்கே கேள்வி கேட்டிருக்கேன். நான் என்ன சொல்லிடுறேன், அதுக்காக தனிப்பட்ட முறையில் நம்ம எல்லாரும் சந்திச்சு பேசுகின்ற வாய்ப்பை உருவாக்க நான் காத்திருக்கின்றேன். இன்னைக்கு let us feel good about the new கண்டிப்பாக நானே ரிஃப்ரெஷ் பண்றேன். ஒரு செகண்ட் இந்த மாதிரி கேளுங்க. இம்பார்ட்டன்ட் क्वेश्चन கேளுங்க. ஆக்டிங் கற்றுக்கிறது அவசியம் தான் நான் சொல்றேன். பேஸ் வேணும். எதுக்குமே பேஸ் வேணும். எல்லாத்துக்குமே, எந்த தொழிலாக இருந்தும் யூ ஷுட் நோ சம்திங். இப்போ அங்கே இருக்கீங்கன்னா யூ ஷுட் நோ அபவுட் த வேர்ல்ட். இன்னைக்கு உலக செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இன்னைக்கு இந்தியாவில் நடக்கிறது தெரிஞ்சிருக்கணும், உங்கள் மாநிலத்தில் நடக்கிறது தெரிஞ்சிருக்கணும், உங்கள் கிராமத்தில் நடக்கிறது தெரிஞ்சிருக்கணும். அதுதான் செய்தி. ஸோ யூ ஷுட் பி நாலேஜபிள். அதுவும் ஆக்டர்ஸ்க்கு நாலேஜபிளாக இருக்கணும். ஆக்டர்ஸ் ஷுட் ஆல்சோ நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த வேர்ல்ட். அப்போ தான் கிரகிச்சிக்க முடியும். ஒரு கேரக்டர் நம்ம எடுத்து நடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஹிட்லர் போல நடிக்கணும்னு சொன்னால் ஹிட்லருடைய ஸ்பீச்சஸ்லாம் போட்டு பார்க்கணும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். நான் டெய்லி ஒரு 2 படம் 3 படம் பார்க்க நான் தூங்குறது இல்லை. நான் வந்து மாலன் ராட்டா படம் பார்த்தேன்னா எதுக்கு எப்படி நடிச்சிருக்காரு, என்ன பண்ணுறாருங்கன்னு பார்ப்பேன். சிவாஜி சார் படம் படிக்காத மேதையும் பார்த்தேன், புதிய பறவையும் பார்த்தேன். படிக்காத மேதையில் ஒரு கேரக்டரில் பூந்து எப்படி நடிச்சிருக்காரு, புதிய பறவையில் எப்படி நடிச்சிருக்காருன்னு பார்த்தேன். ஸோ சில இடத்துல ஒரு இமோஷனான சீனு, ஒரு ட்ரெயின் வரும்போது அவர் பயப்படுறாரு, எதுக்கு டிஸ்டர்ப் ஆகாது ஒரு இமோஷன் காமிச்சிருக்காரு. படிக்காத மேதையில் ரைட் ஃப்ரம் தி பிகினிங் ஒரு கேரக்டர் ரொம்ப பிடிச்ச மாதிரி செஞ்சிருக்காரு. ஸோ ஐ வாட்சிங் ஆல் திஸ். ஸோ இன்னைக்கு இருக்க ஆக்டர்ஸும் அப்டேட் பண்ணுறது நல்லது. ரெஃப்ரெஷர் கோர்ஸ் போகணும். எனக்கே வாய்ப்பு இருந்தால் நான் போயிட்டு 1 month எங்கேயாச்சும் படிச்சுட்டு வருவேன் திரும்பி. ஏன்னா ஐ வுடன்ட் சே ஐ எம் 100% in everything that I do. இன்னைக்கும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு டைரக்டர் டெல்ஸ் மீ டுடே யூ டூ திஸ்ன்றார். இப்போ டியூட் படம் ரீசனாக வந்து ஹிட் ஆச்சு. பட் டியூட் படத்தோடைய கேரக்டரை நான் வந்து அந்த மாதிரி நான் வந்து திங்க்வே பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ டைரக்டர் சார் இந்த மாதிரி நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொன்ன பிறகு அதை உள்வாங்கி நடித்ததன் விளைவு தான் அது. ஸோ யூ ஸ்டார்ட் லேர்னிங் எவ்ரி டே a new character that is given to you.
சேலஞ்சஸ். சார் தமிழ்நாடு மட்டும் இல்லாம இப்போ நீங்க அஜித் போனாலும் சரி, அஜித்துக்கு போனாலும் சரி, கூட்டம் முடிச்சு செத்து போயிடுறாங்க. தாண்டி கோயிலுக்கு போனா கூட ஒரு 10-12 பேர் செத்து போறாங்க. இது மக்களுக்கு என்ன சொல்லுவாங்க? மக்கள் வந்து கூட்ட நெரிசல் இருக்கிற இடத்துல நீங்க வந்து பத்திரமா உங்களை முதல்ல பாதுகாத்துட்டு போங்கன்னு நான் சொல்லுவேன். தே ஆல்சோ காட் அ ரெஸ்பான்சிபிலிட்டி வேர் யூ ஆர் கோயிங். நீங்க ஒரு கூட்டமான இடத்துக்கு போறோம்னா நீ ப்ரிப்பேர்டா இருக்கீங்களா? நீங்க ஒரு 4 மணி நேரம் அங்கே நிற்கணும்னு சொன்னா தண்ணி பாட்டு வச்சிருக்கீங்களா? பாதுகாப்பா இருக்கிறா? நீங்களும் கவனிங்க. யூ காட் அ ரெஸ்பான்சிபிலிட்டி பிகாஸ் லைஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இறைவன் கொடுக்கின்ற இந்த உயிர் உங்களுக்கு முக்கியம் நீங்க நினைக்கும் போது எங்கெங்க எப்படி போய் எப்படி நடந்துக்கணும் நம்மளும் தெரியும். வி ஆர் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள். ஓகே, ரொம்ப நன்றி. ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஒரே ஒரு ஸ்மால் சொல்லுங்க. இந்த ஆக்டிங் ஸ்கூல்ல வந்து சார் லாஸ்டா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் இல்லையா, நானும் கத்துக்கிறதுக்கான ஒரு பிளேஸ் சார். வெல்கம் ஃபார் எனி டைம் சார். அண்ட் ஆல்சோ இப்போ இருக்கிற அத்தனை ப்ரொடக்ஷன் ஹவுசஸுக்கும் அவங்க வந்து ஆடிஷன்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க ஸ்கிரிப்ட் ரிஹர்சல்ஸ் பண்ணிக்கணும், ஸ்கிரிப்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிக்கணும். அந்த ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்க்கு எந்த விதமான சப்போர்ட் வேணும்னாலும் நாங்கள் இருக்கோம். ஏன்னா கேரக்டர் ப்ரிப்பரைசேஷன் பண்ணணும், ஏன்னா கிரவுண்ட் ரீசர்ச் அனாலிசிஸ் பண்ணணும். ஏன்னா ரீசெண்டாக ஒரு பேசும்போது சொன்னார், நான் இந்த மாதிரி யோசிக்கிறது இல்லை, நான் இது எப்படி பண்ணணும்னு தெரியலன்னும் போது அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி ரீசர்ச் நாங்கள் பண்ணுறோம். ஸோ கேரக்டர் ப்ரிப்பரைசேஷன், ஆடிஷன்ஸ், ஸ்க்ரீன் ரிஹர்சல்ஸ், ஸ்கிரிப்ட் ரிஹர்சல்ஸ் எல்லாமே பண்ணிக்கிறதுக்கு ஆன் பிஹாஃப் ஆஃப் யூ I invite all the production houses to utilize this opportunity. Thank you. நன்றி. கண்டிப்பா நடிப்பேன். நடிக்கிறது இப்ப நீங்க நடிக்க வந்த பிறகு எந்த ஒரு கேரக்டர் பண்ணணும் இல்லையா? சார்லாம் வந்து நடிக்கிறது வந்து அந்த புதுசுலேயே வந்து வயசான கேரக்டர் நடிச்சார். அப்போ வந்து அப்பா கேரக்டர் வந்துட்டா, தாத்தா கேரக்டர் வந்துட்டார். இல்லை, இட் இஸ் அ சேலஞ்ச் டு டூ எனி ரோல். ஆனால் அந்த ரோலில் முக்கியத்துவம் இருக்கான்னு பார்க்கணும். அந்த கதையின் நாயகியாக அவர் தான் நடிப்பாங்க. நான் கதையின் நாயகனாக தான் நடிப்பேன். டெய்லி வாங்க சார் ஒரு பொண்ணுக்கு அப்பா, இந்த பையனுக்கு அப்பா, நான் நடிக்கிறது அது எல்லாருக்கும் தெரியும். முக்கியத்துவம் இல்லாமல் நடிக்கிறது கிடையாது. ஐ ஸ்டில் ஹீரோ டில் ஐ டை. அப்படி பார்த்தோம்னா எல்லா ஸ்கில்லுமே நம்மளுக்கு பாண்டிங்லேயே இருக்கு தான் செய்யும். நம்மளால ஓரளவுக்கு சமைக்க முடியும், ஓரளவுக்கு கிரிக்கெட் விளையாட முடியும், ஓரளவுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும், ஓடக்கூட முடியும். ஆனா அது ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிறது, அது ஒரு தொழில் முறையா செய்யறது அப்படிங்கிறது பயிற்சினால மட்டும்தான் முடியும். ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் இமோஷனல் நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஒருத்தருக்கு பாண்டிங்ல சில இமோஷன்ஸ் ஈஸியா வரும். ஒருத்தர் நல்லா அழுக சொன்னா ஈஸியா நல்லா அழுகுவார், சிரிக்க சொன்னா சிரிப்பார். ஆனா அவரே வந்து ஒரு அழுகிற சீன் நடிக்க சொன்னா அவருக்கு அது வர முடியாம இருக்கும். பட் இப்படி ஒரு ஆக்டர் அப்படி சொல்ல முடியாது. ஒரு ஆக்டருங்கிறவங்க என்ன செய்யணும்னா ஒரு 9 ஃபீல்ட்லையுமே என்ன செய்யணும், அந்த 9 ஃபீல் என்ன, அந்த ஃபீல் எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அந்த ஃபீல் ஆக்டிவ் ஆகுது அப்படிங்கிறத அவர் பயிற்சி பெற்று அந்த இமோஷன்ல, இந்த ரசத்துல அவர் தேர்ச்சி அடையும் போது நாளைக்கு அவருக்கு சீன் வரும்போது அந்த சீன் அவர் அண்டர்ஸ்டாண்ட் தான் பண்றாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் தான் பண்றாரு என்ன வேணும். இப்போ சிவாஜின்னு ஒரு மகா நடிகன், இல்ல வடிவேல்னு ஒரு மகா நடிகன் பிராக்டிஸ்னால இல்லை, அவங்க வந்து தொடர் பிராக்டிஸ்னால வந்தாங்க, சும்மா வரல. தொடர் பிராக்டிஸ் அவங்களுக்குள்ள இருந்திருக்கு. சிவாஜிங்கிற ஒரு நடிகருக்கு மிகப்பெரிய ஒரு பிராக்டிஸ் இருக்கு. அது ஒரு சடன்லி ஒரு நாள் வந்தது கிடையாது. ஸோ அப்ப இந்த சிச்சுவேஷனுக்கு என்ன வேணும்னு அவர் ஸ்கிரிப்டை படிக்கும் போது அவர் தெரியுது, ஓ இந்த ஃபீல் இருக்கு அப்படின்னு தெரியுது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து அவர் பிராக்டிஸ் இருந்துச்சுன்னா அவர் என்ன செய்ய முடியும், அவரால் அந்த ஃபீலை வெளிப்படுத்த முடியும். அதர்வைஸ் அவருக்கு என்ன செய்யும், பிராக்டிஸ் இல்லைன்னா அந்த ஃபீலை வெளிப்படுத்துறது அவருக்கு கஷ்டமா இருக்கும். பிராக்டிஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதர்வைஸ் நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னா அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அதை ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண முடியாது. அஸ் அன் ஆக்டரா, ஒரு நடிகனா தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சூழல்ல அந்த கதாபாத்திரத்தை சரியா செய்யறதுங்கிறது நடிகனுடைய அது ஒரு அத்தியாவசியமான பணி. அதை செய்யறதுக்கு பிராக்டிஸ் தேவை.